தினகரன். என் சார்பாக ஒரு 5 டிக்கெட் கொடுத்தாங்க. உலக எம்ஜிஆர் பேர் வைத்து மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துள்ளேன். 1980 வெளியாகி தேவர் ஃபிலிம்ஸ் இது ஏனைகளை இந்த படம் தான் ஃபஸ்ட்டு காட்டின முதல் படமே இதுதான். 100 நாட்களுக்கு மேலே வெற்றியாகி மிகப்பெரிய வெற்றியாகி இந்த படம் ஓடியது. இன்றைக்கி சண்டே ஈவினிங் 6:30 மணி காட்சி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இந்த படம் என் சார்பில் 5 டிக்கெட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை விட நான் 4 பேர் கொடுத்துட்டு நான் ஒரு டிக்கெட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நேர படம் திரைக்கு வந்திருக்கு. ஆல்பர்ட் நல்ல நேர திரைக்கு வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா 1980 ரிலீஸ் ஆகி மக்கள் ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பு. அப்போ ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா 100 நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு திரைப்படம். அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2025 ரிலீஸ் ஆகி இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வசூல் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு வரவேற்பை பெற்று 1980 100 நாட்களுக்கு மேல் ஓடிய மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் நல்ல ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தேவர் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடியூஷன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது கொடுத்து நல்ல ஒரு திரைப்படம். இதில் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இதில் முக்கியத்துவம் என்னென்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸையும் சரி ஒரு ஸோ இந்த படத்தை இன்றைக்கி சண்டே ஈவினிங் 6:30 மணிக்கு ஷோ காணத்துக்கு எனக்கு உலக எம்ஜிஆர் பேரவையில் இருந்து எனக்கு என் சார்பாக ஒரு 15 டிக்கெட் கொடுத்த எம்ஜிஆர் உலக பேரவை சார்பாகவும் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து தோழமை அமைப்புகள் ரசிகர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல நேரம் 1972 ரிலீஸ் ஆயிடுச்சு. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் டாக்டர் என்.ஜி. ராமச்சந்திரன் படம். என்னோட பேர் துவாரகேஷ். நான் வடபழனிலேருந்து வரேன். இன்னைக்கு எழும்பூர்ல ஆல்பர்ட் தியேட்டர்ல நல்ல நேரம் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் எடுத்த படம் இது. உண்மையிலே எம்ஜிஆர் சூப்பரா நடிச்சிருப்பாரு. பாட்டு அவர் நடிச்ச ஸ்டைலு அவர் நல்லது பசங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லுவார். பாட்டுல நல்லது சொல்லுவார். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவரே எனக்கு பிடிக்கும். அவரை மாதிரி யாருமே நடிக்க முடியாது. அவர் மாதிரிலாம் யாருமே அவர் டைரக்ஷனே அவர் எம்ஜிஆர் தான். உலகத்துல எல்லா நடிகருங்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஆனா அவரு மாதிரி யாருமே வர மாட்டாரு. அவரு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் அறிவுரை. அவர் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டாங்க. ட்ரெஸ், நடிப்பு, ஸ்டைலு, பாட்டுல என்ன நடிக்கணுமோ அந்த எல்லாம் எம்ஜிஆருக்கு தான். வேற யாருக்குமே அந்த இதுவே கிடையாது. எம்ஜிஆருக்கு மட்டும் தான் நல்லது சொல்றது. இப்போ மந்திரி ஆனாரு 3 வருஷம் சூப்பரா அவரு ஆட்சி நடத்தினாரு. யாருமே நடத்துறது இல்லை.